இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றேன். எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, என் நிலைமை எப்படி இருக்குன்னா அப்போ ரிஷி ப்ரோவோட நிலைமை ரொம்ப மோசம். அண்ணே என்ன பாருங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் யாருமே என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணே நான் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா தான் பாப்பேன், தெரியும்ல. அதாவது தங்கம் அதோட முழு தன்மையை பெறணும்னா, அதை ஜொலிக்கணும்னா நிறைய நெருப்புல கொதிக்க வேண்டியிருக்கும்ல. இப்படி எரியற உங்களோட ஃபேஸ் இருக்குல்ல, இது தங்க மாதிரி இருக்கிற உங்க ரெண்டு பேர் உறவை நிச்சயமா ஜொலிக்க வைக்கும். பாருங்களேன், நிச்சயம் நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு க்ளோஸ் ஆவீங்க. நீங்க வேணா பாருங்க அண்ணி. அண்ணி நீங்க ஏதாவது சாப்பிடுறியா இல்ல ஏதாவது குடிக்கிறியா? நான் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு உனக்கு கொண்டு வரேன், சரியா? இரு, நான் கொண்டு வரேன். அண்ணி இந்த டாபிக் பேசுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல? சரி நான் பேசல, ஆனா நீங்க உட்காருங்க. ஜூஸ் வேணுமான்னு கேட்டீங்கல்ல, நீங்க எனக்காக ஜூஸ் மட்டும் இல்ல, நீங்க சமைச்சீங்கன்னா இங்க இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஆனா இப்ப என்கிட்ட டைம் இல்ல, அதோட உங்ககிட்டயும் டைம் இல்ல. நீங்க சீக்கிரமா ரெடி ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ரிஷியை பாக்குறதுக்கா? ஆயுஷ் ப்ளீஸ், நான் தான் சொன்னல நாங்க ரெண்டு பேரும். இல்ல நான் போக மாட்டேன். நீங்க போலனா அவர் மனசு உடைஞ்சிரும். மாமாவோடது. நான் மாமாவை பத்தி பேசுறேன். ஒன் செகண்ட், நான் ரிஷி ப்ரோவை பத்தி பேசுறேன்னு நினைச்சீங்கல்ல? எனக்கு புரியுது, அவரை மிஸ் பண்றீங்கல்ல. இருக்காதா பின்ன? அங்க அவரு உங்களை மிஸ் பண்றாரு, இங்க நீங்க மிஸ் பண்றீங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நீங்க மாமாவை பார்க்க போகணும், அவரை பார்க்க போவீங்கல்ல? சரி, ஆனா அப்பாவை இங்க வந்து என்ன பார்க்க சொல்லலாம்ல? ஏன் நீங்க வரல? அவரை பாப்பீங்கல்ல, அப்ப பர்சனலி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எனிவே இப்போ டைம் இல்ல, நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸும் டைமும் மெசேஜ் பண்றேன். ஓகே? அப்பாவை எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் அவரை பார்ப்பேன். சரி, ஓகே, இது நல்ல விஷயம்தான். ஏன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய் அண்ணி. உன் உடம்ப பாத்துக்கோ. நான் பாய் அண்ணின்னு சொல்றதும் நீங்க உடம்பு பாத்துக்கோன்னு சொல்றதும் இதெல்லாம் என்ன சிச்சுவேஷன் அண்ணி? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. சில நேரங்கள்ல விதி நம்மள விட 2 அடி முன்னாடி அந்த இருக்கும். விதி இருக்கே, என்னால முடிஞ்சா அந்த விதியை புடிச்சு நான் அப்படியே மொத்தத்தையும் மாத்திருவேன். பட் ஓகே, என்ன பண்றது, முடியாதே. ஆனா ஒண்ணு சொல்லவா அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். என்னோட ரிஷி ப்ரோ அப்புறம் என்னோட லக்ஷ்மி அண்ணி சீக்கிரத்திலேயே ஒண்ணு சேருவாங்க. ரிஷி அண்ட் லக்ஷ்மி, ரிஷ்மி ஃபார் எவர். யூல் சீ அண்ணி. நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க.